குரங்குகள் வாழை இலையில சாப்பிட்டு நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுவும் சாதாரணமா ஏதாவது பழமோ வாழைப்பழமோ கிடையாது. மனுஷங்களுக்கே பரிமாறப்படக்கூடிய ஓணம் சத்யா. சுட சுட சோறு, பருப்பு குழம்பு, அவியல், பச்சடி, பப்படம், ஊறுகாய் அப்படின்னு அறுசுவை விருந்து. ஆனா இந்த விருந்து எல்லா குரங்குகளுக்குமே கிடையாதான். குறிப்பிட்ட ஒரு 40 குரங்குகளுக்கு மட்டும்தானா. அப்படி என்ன அந்த 40 குரங்குகளுக்கு மட்டும் ஸ்பெஷல்? அது எங்க வாழுது? மனிதர்களை மாதிரி வரிசையா அமர்ந்து எப்படி சாப்பிடுது? இந்த வினோதமான பாரம்பரியம் ஏன் இன்னும் பல நூற்றாண்டுகளா தொடருது? கேரளாவோட கொல்லம் மாவட்டத்தில் நடந்த இந்த வித்தியாசமான ஓணம் கொண்டாட்டத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். கேரளா அப்படின்னாலே ஓணம் பண்டிகை இல்லாம இருக்குமா என்ன? மகாபலி சக்கரவர்த்திய வரவேற்கும் விதமா வீடுகள் முதல் கோவில்கள் வரைக்கும் எங்க பார்த்தாலுமே பூக்கோளம், விருந்து, கொண்டாட்டம் அப்படின்னு கேரளா முழுவதுமே திருவிழா கோலத்துல இருக்கும். அந்த வகையில வயநாட்டுல உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான அத்தப்பு கோலம் கூட எல்லாரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. சுமார் 25,000 சதுர அடி பரப்பளவுல உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பூக்கோளத்தை பார்க்கறதுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்க குவிஞ்சிருக்காங்க. ஆனா வயநாட்டுல உள்ள இந்த பூக்கோளத்தை விட கொல்லம் மாவட்டத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ஓணம் திருவிழா தான், அந்த ஒரு கொண்டாட்டம் தான் இப்போ பலரோட கவனத்தையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இங்க ஓணம் இருந்து சாப்பிட்டது மனுஷங்க கிடையாது, மனுஷங்க மட்டுமே கிடையாது, குரங்குகளும் கூட. கொல்லம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற சாஸ்தா கோட்டை ஸ்ரீ தர்ம சாஸ்தா கோவில். இந்த கோவிலை சுத்தியுமே அடர்ந்த வனப்பகுதி தான் இருக்குது. அங்க பல ஆண்டுகளா வசிச்சுட்டு வரக்கூடிய குரங்குகளுக்கும் கோவிலுக்கும் ஒரு தனிப்பட்ட தொடர்பு இருப்பதா சொல்லப்படுது. ஸோ அதுலயுமே குறிப்பா சுமார் 40க்கும் மேற்பட்ட குரங்குகள் இந்த பகுதியிலேயே வசிச்சுட்டு வருது. இந்த குரங்குகளுக்கு கோவில் நிர்வாகம் ஒரு தனி பெயரையும் வச்சிருக்கு. அதுதான் அம்பல குரங்குகள். அதாவது கோவில் வளாகத்திலேயே தங்களுடைய இடமா கருதி எல்லா குரங்குகளுமே அங்க வசிச்சுட்டு வருது. அதனாலதான் வருஷந்தோறுமே நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு விருந்துல இந்த குரங்குகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இப்போ வெளியூர்ல இருந்து வரக்கூடிய குரங்குகள் இதுல கலந்துக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறதும் ஒரு பாரம்பரிய விஷயமா பார்க்கப்பட்டது. என்னன்னா இதுல அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் மட்டும்தான் கலந்துக்க முடியும், மற்ற குரங்குகள் கலந்துக்க முடியாதான். இந்த விருந்துக்கு பெயர் என்ன தெரியுமா? பானர சத்யா, இல்ல அப்படின்னா பானர போஜன சாலா அப்படின்னு சொல்லப்படுது. மனுஷங்களுக்கு ஓணம் சத்யா எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த கோவில் வளாகத்துல வசிக்கக்கூடிய குரங்குகளுக்குமே ஓணம் விருந்து அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலா வழங்கப்படுது. ஓணம் பண்டிகையோட முக்கிய நாட்களான உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய நாட்கள்ல இந்த சிறப்பு விருந்து நடைபெறுது. இதுக்காகவே கோவில் வளாகத்துல தனியா ஒரு இடமுமே அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமே இல்லாம அங்க வாழை இலைகள் வரிசையா விரிக்கப்படுது. அதுக்கு அப்புறமா தான் மனுஷங்களுக்கு ஓணம் சத்தியாவை மாதிரியே, மனுஷங்களுக்கான ஓணம் சத்தியா இருக்குல்ல, ஸோ அதே மாதிரியே பல வகையான உணவுகள் பரிமாறப்படுது. இங்க தான் இந்த நிகழ்வோட உண்மையான சுவாரஸ்யமே இருக்குது. விருந்து தயாராகிடுச்சு, வாழை இலைகள் விரிக்கப்பட்டுடுச்சு, அதுக்கப்புறமா உணவுகளுமே பரிமாறப்பட்டுடுச்சு. அப்போ மரங்கள்ல இருக்கக்கூடிய குரங்குகள் ஒவ்வொன்றா கீழே இறங்க ஆரம்பிக்குது. ஒரு குரங்கு வருது, தனக்கான இடத்துல அமருது, வாழை இலையில வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுது. சாப்பிட்டு முடிச்சதுமே அமைதியா அந்த குரங்கு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறமா இன்னொரு குரங்கு அங்க வருது, அதுவுமே சாப்பிடுது. இப்படியா தொடர்ந்து ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா குரங்குகள் வரிசையா விருந்த சாப்பிட்டுட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. அதுலயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? சண்டை கிடையாது, கூச்சல் கிடையாது, உணவுக்காக பெரிய போட்டியுமே கிடையாது. மனுஷங்க விருந்து சாப்பிட்றது மாதிரியே ரொம்பவே அமைதியா உணவை சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு அங்க வரக்கூடியவங்க வியப்போட சொல்றாங்க. அப்படி என்னதான் குரங்குகளுக்கு விருந்து கொடுக்கறாங்க? வாழை இலையில சுட சுட சோறு, அதுக்கு பருப்பு குழம்பு, அவியல், பச்சடி, பப்படம், ஊறுகாய் அப்படின்னு ஓணம் சத்தியாவில் இடம்பெறக்கூடிய பல்வேறு உணவுகள் பரிமாறப்படுது. மனுஷங்களுக்காக தயாரிக்கப்படக்கூடிய விருந்தையே இந்த குரங்குகளுக்குமே பரிமாறுறது ஒரு நிகழ்ச்சியா பார்க்கப்பட்டது. முதல்ல புதிய சூழலை பார்த்து சில குரங்குகளுமே தயங்கி நின்னாலுமே பின்னர் பழகிய குரங்குகள் தங்களுக்கான இடத்தை தேடி பிடிச்சு அமர்ந்து சாப்பிடுது. இதைத்தான் அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. குரங்குகளுக்கு உணவு வழங்கப்படுவது மட்டும் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு கிடையாது. அந்த காட்சியை பார்க்கவே ஏராளமான மக்கள் கோவிலை சுத்தி வராங்க, கூடுறாங்க.
உள்ளூரை சேர்ந்தவங்க மட்டுமே இல்லாம வெளியூர்கள்ல இருந்துமே சுற்றுலா பயணிகள் வந்து இந்த ஒரு அதிசயத்தை பார்க்கறதுக்காக வராங்க. குரங்குகள் மரத்துல இருந்து இறங்கி வந்து வரிசையா அமர்ந்து சாப்பிடக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவியதுமே இந்த விருந்தின் மீதான ஆர்வமுமே அதிகரிச்சிருக்கு. ஒரு பக்கம் ஓணம் பண்டிகையோட பாரம்பரியம், இன்னொரு பக்கம் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இதுதான் இந்த வானர சத்யாவை இன்னுமே சிறப்பா மாத்துது. ஓணம் அப்படிங்கிறது வெறும் பண்டிகை மட்டுமே கிடையாது, மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது, உணவை பகிர்ந்துக்கிறது, அன்பை பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிறதையும் இந்த பண்டிகை வந்து நமக்கு உணர்த்துது. அந்த மகிழ்ச்சி மனுஷங்களோட மட்டுமே நிற்காம நம்ம சுத்தி வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் போயடைய வேண்டும் அப்படிங்கிறத பல ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த வானர சத்யா. கொல்லம் சாஸ்தா கோட்டை கோவில்ல வருஷந்தோறுமே நடைபெறக்கூடிய இந்த வித்தியாசமான விருந்து 40 குரங்குகளுக்கான சாதாரண உணவு கிடையாது. மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான பாசத்தையும் பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு. அதனாலதான் 40 குரங்குகளுக்கு மட்டுமே ஏன் ஓணம் விருந்து அப்படின்ற கேள்விக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சுவாரஸ்யமான கதையை தெரிஞ்சுக்கிடணும், அதை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஏராளமான மக்கள் வந்து ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இந்த ஓணம் மனுஷங்களுக்கு மட்டுமே கிடையாது, குரங்குகளுக்கும் கொண்டாட்டம் தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு ஓணம் வந்து குரங்குகளுக்கு படையல் வைத்து கொண்டாடுறாங்க. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது வந்து சுவாரஸ்யமா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.